கம்யதாஸ் கிச்சன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சொந்தங்கள் அனைவரும் நீண்ட ஆயுளோடும் ஆரோக்கியத்தோடும் இருக்கணும்னு ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிவிட்டு இன்றைக்கான வீடியோ என்னன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வெண்டைக்காயை பயன்படுத்தி ஒரு பொரியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பேச்சுலர்ஸ், பிகினர்ஸ், ஈவன் வேலைக்கு போகிற பெண்களுக்கு கூட ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற ஒரு பொரியல் ரெசிபின்னே சொல்லலாம். உதிரி உதிரியாக கொஞ்சம் கூட வளவளப்பு தன்மை இல்லாமல் ரொம்ப டேஸ்டியாக ஒரே ஒரு மசாலாவை மட்டுமே பயன்படுத்தி இந்த பொரியல் ரெசிபி செய்து காமிச்சிருக்கோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடாகி வந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் பயன்படுத்தியிருக்கேன். உங்களுக்கு விருப்பமான எந்த ஆயில் வேணாலும் பயன்படுத்திக்கோங்க. கூடவே 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு இது போல் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வதங்கி வந்ததுக்கப்புறம் 1/2 கிலோ அளவு வெண்டைக்காவை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதையும் இது கூட சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ இந்த காய்க்கு தகுந்த அளவு மட்டும் நம்ம தூள் உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்க்க வேண்டாம். ஏன்னா நம்ம இந்த காய்க்கு தண்ணி பயன்படுத்த போகிறதில்ல. நம்ம சேர்த்துருக்கிற ஆயில் அப்புறமா காயிலிருந்து தண்ணி வெளிவிட்டு வரும் பார்த்திங்களா, அதை மட்டுமே வச்சு பயன்படுத்தி தான் இந்த காயை வேக வைக்க போகிறோம். கல்லுப்பு சேர்த்தோன்னா கரைஞ்சி வராது. அதனால் 1 டீஸ்பூன் அளவு தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடியும் சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. ஆரம்பத்தில் நம்ம உப்பு மஞ்சள் பொடி மட்டும் கலந்தால் போதும். மசாலா எதுவுமே சேர்க்க தேவையில்லை. காய் நல்லா முழுமையாக வெந்ததுக்கப்புறமா நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். அதுவும் ஒரே ஒரு மசாலா மட்டும்தான் பயன்படுத்த போகிறோம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. 1 நிமிஷத்துலேருந்து ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் குக் ஆகி வரட்டும். பக்கத்துலேயே நின்று கலந்து விட்டுக்கோங்க. நான் ஒரு வேறு வேலையாக செய்துட்டதுனால பாருங்கள், எனக்கு கொஞ்சம் அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. லைட்டாக தான் பிடிச்சிருக்கு. பக்கத்துலேயே இருந்து இது போல் கலந்து விடுங்க. பாருங்கள், வெண்டைக்காய்களில் எப்படி நல்லா தண்ணி விட்டு ஈரப்பதம் இருக்குன்னு. இப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் வளவளப்பு தன்மை இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இதே போல் நம்ம 1 நிமிஷம் 2 நிமிஷம் கேப்பில் கலந்து விட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா வளவளப்பு தன்மைகள் கொஞ்சம் கூட இருக்காது. இப்போது மூடி போட்டு மூடிட்டு இன்னும் ஒரு 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. பாருங்கள், நான் இப்போது 2வது முறையாக கலந்து விட்டுட்ருக்கேன். இதே மாதிரி ஒரு 4 முறை நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா காய் நல்லாவே வெந்து வர ஆரம்பிச்சிரும். ஒரு காயை எடுத்து உடச்சி பாருங்கள், வெந்துருச்சு அப்படின்னா இப்போ இதில் நம்ம ஒரே ஒரு டீஸ்பூன் ஃபிஷ் ஃப்ரை மசாலா சேர்த்துக்கலாம். இந்த ஒரே ஒரு மசாலா போதும். காரம், கலர், டேஸ்ட்டு எல்லாமே கொடுத்துரும். சட்டுன்னு நம்ம செய்து முடிச்சிடலாம். இதுக்கு பச்சை மிளகாய் கூட தேவையில்லை. இந்த ஒரு பொடி மட்டுமே போதும். இதை நல்லா கலந்து விட்டுட்டு 2 கொத்து போல் கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்து கலந்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இப்போ பாருங்கள், நமக்கு கொஞ்சம் கூட வளவளப்பு தன்மை இல்லாமல் உதிரி உதிரியாக எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக வந்திருக்குன்னு. இது காரமும் குறைவாக தான் இருக்கும். வாசனையும் ரொம்ப சூப்பராக வரும். இது உங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். குட்டீஸுமே கூட விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு வெரைட்டி ரைஸ் ரெடி பண்ணும் போது இதை சைடிஷாக கொடுத்து விடுங்க. கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுட்டு வருவாங்க. வெண்டைக்காய் பொரியல் நான் மசாலா வீட்டிலையே அரைச்சி எப்படி செய்கிறது அப்படிங்கிறதும் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோவோட எண்ட் ஸ்க்ரீனில் நான் அதை அப்புறமா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸு 2லேயுமே நான் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள். அந்த ரெசிபியும் நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், உங்களுக்கே நல்லா தெரியும். கொஞ்சம் கூட வளவளப்பு தன்மை இல்லாமல் உதிரியாக காய் எவ்வளோ சூப்பராக விழுதுன்னு பாருங்கள். இது சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் கூட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள்.